தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க துணி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் அவன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசையும் மாமனுக்கு தொண்டிகள் செஞ்சிடணும். நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூதுவன் அரைச்சு தொண்டையில தான் கரைச்சு மாமன்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. சேர்ந்த மலைச்சாமிக்கும் மலையம்மாளுக்கும் பிறந்த அண்ணன்மார்கள் 7 பேருக்கும் இளையவளாக பிறந்த இளையகண்ணி வெள்ளையம்மாள் என்பது எனது பெயராகும். நான் பிறப்பதற்கு முன்பதாக எனது அண்ணன்மார்கள் 7 பேரும் சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார்கள். நான் பிறந்த பிறகுதான் எனது அண்ணன்மார்கள் 7 பேரும் 8 பட்டிக்கும் அதிபதியாக செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். இது நான் பிறந்த யோகம்தான் என்று கருதிய அண்ணன்மார்கள் 7 பேரும் என்னை ஆண்காற்று அடியாதபடி செல்ல பிள்ளையாக வளர்த்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் தருணத்தில் நான் 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த வெள்ளமலை காட்டிற்கு வெள்ளாடு மேய்க்க செல்வது வழக்கம். அப்பொழுது ஒரு தருணத்தில் மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானைமலை ஒத்தக்கடை அருகே இருக்கும் சிட்டம்பட்டி அருகே இருக்கும் ஜக்கம்பட்டியை சேர்ந்த கள்ளர் மகன் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி அங்கு காடை வேட்டையாட வருவது வழக்கம். அப்பொழுது ஒரு தருணத்தில் நானும் எனது வெள்ளச்சாமியும் ஒருவர் பார்த்து கொண்டோம். பார்த்த இடத்திலே மனதை பறிகொடுத்து கொண்டோம். இரு மனதும் ஒரு மனதாகிவிட்டது. இதை உறுதி செய்து கொள்வதற்காக அந்த மதுரை கடை வீதியில் மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியாக வைத்து வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். நாங்கள் சத்தியம் செய்த நாள் முதலாக எங்க குடும்ப சூழ்நிலை காரணமா வெள்ளமலக்காட்டிற்கு செல்வதை இருவருமே நிறுத்திட்டோம். இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் எனது வெள்ளச்சாமியை பார்க்க மாட்டோமா, அவரோடு ஒரே ஒரு வார்த்தையாவது பேசிவிட மாட்டோமா என்று ஆசையோடும் ஆவலோடும் காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா,